ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. என்னோடு கூட வேதத்தை சங்கீதன் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பிரியமானவர்களே, உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஐயா, ஜெபம் பண்ணுகிறேனே, இத்தனை வருடங்கள் ஆகிறதே, இன்னும் எனக்கு நன்மை வரவில்லை என்று ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் வருகிறது. உங்கள் கூப்பிடுதலை கேட்ட ஒரு தேவன் இருக்கிறார். சாய்கிற உங்கள் பக்கமாய் சாய்ந்து, வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் அவருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் தான். நீங்கள் வேதத்தை கவனியுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவனும் பாருங்கள், அவர் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்றுகிறவர். என்ன வாக்குத்தத்தம்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். ஆனால் இயேசு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே, எங்கே வருகிறார்? எப்பொழுது வருவார்? வேதம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமையுள்ளவர். எதற்காக நீடிய பொறுமையாய் இருக்கிறார்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். சமீபத்திலே ஒரு சகோதரி என்னை கூப்பிட்டு கண்ணீரோடு சொன்னார்கள், ஐயா, என் கணவர் குடித்து குடித்து அவருடைய வாழ்க்கையும் சரி எங்கள் வாழ்க்கையும் சரி நரகமாக்குகிறார், நரகமாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் பாடுகள், கண்ணீர். அவர் வாயில் பேசுகிற அசுத்தமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள். ஒன்றும் அவர் ஒரு வேலைக்கும் போக மாட்டேன் என்கிறார். அவர் சாவகாசம் சரியில்லை, கூட இருக்கிறவர்கள் சரியில்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டும், நல்ல மனுஷனாய் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று கண்ணீரோடு கதறினார்கள் ஒரு சகோதரி. ஆம் பிரியமானவர்களே, தேவன் தாமதமாயிராமல் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற விரும்புகிறார். சீக்கிரமாய் கெட்டு போகாமல் அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, நல்ல வாழ்க்கைக்கு திரும்படி தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறாராம். எவ்வளவு நல்ல தேவன்! நிச்சயமாக தருணங்களை தந்து கொண்டே இருக்கிறார். கொடுக்கப்படுகிற தருணங்களை இழக்காதிருப்பது தான் பாக்கியம். தேவன் தருணங்களை தருகிறார். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் அப்படி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாய் ரட்சிக்க வல்லவர். தருணங்களை தருகிறார், உணர்வுகளை தருவார். தேவன் எழுந்தருளுகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்திலே தொடர்ந்து வாசிப்பீர்களானால், யாக்கோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? ஸ்திரப்படுத்துங்க. இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று இயேசு சொன்னார். யோவான் 14:1 வாசிக்கும் போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். பிரியமானவர்களே, இருதயம் கலங்குகிறது, இருதயம் கவலைப்படுகிறது, இருதயம் நொறுங்கி போகிறது என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இருதயத்திலே நொறுக்கப்பட்டவர்கள் உண்டு.
இருதயத்தில் கலங்குகிறவர்கள் உண்டு. ஆனால் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? நீங்கள் கர்த்தருக்கு பொறுமையாய் காத்திருக்கு, அவர் வருகை சமீபமாய் இருக்கிறது, உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்கிற தேவன். பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு பலன் தருகிறவர். அது மாத்திரமல்ல, 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் அலுவலகத்தில் பணியாற்றுகள் உண்டு. அவர்கள் அலுவலகத்தில் அநேகருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் மேல் தவறான பெட்டிஷன்களை, குற்ற அறிக்கைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு. தவறான குற்றங்களை அறிக்கை இடுகிறவர்கள், தாக்கல் செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள். எதுக்கு? நன்மை செய்தபடியினால். அப்படி புலம்புகிற ஒரு சிலர் எனக்கு தெரியும். ஐயா, எவ்வளவோ உழைத்தேன், மற்றவர்களுடைய நன்மைக்காக உழைத்தேன், ஆனால் நன்மை பெற்றவர்களே இன்று எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள். யாருக்காக ரொம்ப நாங்கள் பிரயாசப்பட்டோமோ இன்றைக்கு அவர்கள் எங்களை மறந்துவிட்டால் கூட பரவாயில்லை, எங்களுக்கு விரோதமாய் திரும்பி இருக்கிறார்கள். அதுதான் எங்கள் உள்ளத்தை உடைக்கிறது என்று கண்ணீரோடு நிற்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. கவலைப்படாதிருங்கள், தேவனுக்கு முன்பதாக அது பிரீதியாக இருக்கிறதாம். நீங்கள் நன்மை செய்து பாடுபடுகிற போது கர்த்தருக்கு முன்பதாக அது பிரீதியாக இருக்கிறது. அவரும் பார்க்கிறார். இந்த உலகத்தில் இயேசு இருந்தபோது அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆகிலும் அவர் மேல் பொறாமை கொண்டு அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கடந்து போன பாதை அதுதான். பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்து பாடுபடுவீர்களானால் கவலைப்படாதிருங்கள், இயேசு அதை அறிந்திருக்கிறார். உங்களுக்காக பரிதபிக்கிறவர் மட்டுமல்ல, உங்களுக்கு பலனை தருகிறார் தேவன். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இப்படி வேதம் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாவற்றையும் பார்த்து நீதி செய்கிற ஒரு தேவன் நிச்சயமாய் நமக்கு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் உன் விசுவாசத்தை நீ விடாதிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், நீ முன்பை விட அதிகமாக நன்மை செய்கிறதையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒருவேளை எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் வேதனைப்படலாம். உங்களை மறக்காத, உங்களை பார்த்து கொண்டிருக்கிற, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். உற்சாகம் அடையுங்கள். நீங்கள் பொறுமையை தேவன் அறிந்திருக்கிறார் என்று திட்டமாய் கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு? பலன் தருவதற்கு. God will surely reward you. எப்பொழுது? பூமியிலே உங்களுக்கு பலன் தருவார். யோபுவை பாருங்கள். யோபு என்கிற ஒரு மனுஷன் வேதத்திலே பொறுமையோடே பாடுபட்டான். இந்த பூமியிலேயும் அவனுக்கு நன்மை உண்டாயிற்று. இந்த பூமியிலேயே இரட்டிப்பான நன்மை அவனுக்கு கொடுத்தார். பரலோகத்திலும் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம். வேதத்திலே அந்த யோபு என்கிற மனுஷனுடைய பெயரை அடிக்கடி பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? தேவன் பலனை கொடுத்தார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக. உங்களுக்கும் அப்படித்தான், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்கள் அன்பை விட்டு விடாதிருங்கள், உங்கள் கிரியைகளை நிறுத்தி விடாதிருங்கள், உங்கள் ஊழியத்தை நிறுத்தி விடாதிருங்கள்.
தேவன் உங்களுடைய நெருக்கத்தை அறிந்து தான் பேசுகிறார். நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என் மகனே உன்னை அறிந்திருக்கிறேன், என் மகளே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு அன்பான சகோதரர் தெரியும். அவரும் அவர் மனைவி 2 பேரும் மருத்துவர்கள். ஒரு முறை அவரை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், 11.5 வருஷம் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிறேன். ஆனாலும் ஒன்று சொன்னார்கள், நாங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. மனுஷ முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார்கள், நாங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். நடந்தது என்ன? பிரியமானவர்களே, அந்த சகோதரி கருவுற்றார்கள், 2 குழந்தை பெற்றெடுத்தார்கள். அதிலும் ஒரு ஆண் ஒரு பெண். டிலேட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் டபுள் பிளெஸ்ஸிங்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருந்து அவங்க வெட்கப்பட்டு போகலை. இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாய் வளர்ந்திருக்கிறார்கள். ஆனால் 11.5 வருஷம் காத்திருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. எத்தனை பரியாசங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனையான வார்த்தைகளை கேட்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நிறுத்தவில்லை. அந்த நாட்களிலேயும் தேவ அன்பை வெளிப்படுத்த அவர்கள் நிறுத்தவில்லை. அவங்க வீட்டில் மாதந்தோறும் ஜெபம் நடத்த நிறுத்தவில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓட அவங்க நிறுத்தவில்லை. தேவன் பலன் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் அதை செய்வார். கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். சீக்கிரம் வரப்போகிற தேவன் உங்களை அணைத்து கொள்ளுவார். அவர் பிரீதியாய் உங்களை பார்க்கிறார். நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற உங்களுக்கு பலன் தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் சுவாமி, உம்முடைய வார்த்தை எங்களை திடப்படுத்துகிறது, தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிந்தைகள் மத்தியிலே நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நிச்சயமாய் துணை நிற்கிறவரப்பா. கர்த்தர் அவருடைய வேதனையை, கண்ணீரை, புலம்பலை பார்த்திருக்கிறீர். அவளுக்கு பலன் தருவீரப்பா. அந்த ஊழியம் நடக்கட்டும். அவருடைய கிரியைகள் முன்பை விட அதிகமாக இருக்க வேண்டும் சுவாமி. அவளை உற்சாகப்படுத்துங்க. உம்முடைய வசனத்தின்படி அவர்களை தேற்றுங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நன்மை செய்கிற ஒரு தேவன், அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவர்களுக்கு நிச்சயமாக பலன் தருவீரப்பா. ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், எல்லா தடைகளும் நீங்கட்டும் ராஜா. இப்பொழுது தடைகளை நீக்குகிறவர் உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை மூடுவீராக. கர்த்தருக்கு பிரியமானதை தெரிந்து கொள்ளட்டும். அது தேவனுக்கு பிரீதியாய் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானதையே அவங்கள் தொடர்ந்து செய்யட்டும். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. சாட்சியாய் நிறுத்தும், அணைத்து கொள்ளும். எல்லா தடைகளும் விலகட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். முகத்தை மலரச் செய்யும், தலையை உயர்த்தும் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும், அணைத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நீங்கள் வேத ஆலோசனையின்படியே உங்கள் வாழ்க்கைக்கு தேவ செயலுக்கு ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார். உங்கள் சாட்சிகளை, உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் உங்களிலே மகிமைப்படும். ஆமென்.